இப்போ வந்து நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல உங்களுக்கு என்னலாம் கிடைக்கும்னா, டெய்லி வீக்லி அனாலிசிஸ் இல்லனா எப்பவுமே சண்டே வீக்லி அனாலிசிஸ் பண்ணி வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ்ல வந்து எதனால பை எடுக்கும், எதனால செல் எடுக்கும்ங்கிறத ஒரு டீட்டெயில் ஷார்ட்ஸா நம்ம அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு அ இங்க தெரியுது டெலகிராம் சேனல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டெலகிராம் சேனல்ல நம்ம விஐபி சிங்கிள்ஸ் கால்ஸ் எல்லாமே குடுப்போம். நீங்க அதில ஜாயின் பண்ணி கால்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அது போக மென்டர்ஷிப் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வீக்லி அனாலிசிஸ் ஓவர்வியூ போன வீக் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு, ஒரு டீட்டெயில் வீக்லி அனாலிசிஸ் வீடியோ பார்ப்போம். போன வாரம் நம்மளுக்கு மண்டே மார்னிங் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போதே 4001ங்கிற ரேஞ்ச்ல மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி, அங்கருந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும்போது 4052ங்கிற ரேஞ்ச்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு மண்டே மார்னிங் நல்லாவே ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 4040ங்கிற ஜோன் போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. திரும்ப நம்மளுக்கு ஏன் செவ்வாய்க்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் மார்க்கெட் ஒரு ஹைலயே இருந்துச்சுன்னா, யுஎஸோட ஈரானோட கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு 10 நாள் சீஸ் ஃபயர்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால மார்க்கெட் வந்து ஆயில் பிரைஸ் ஒரு சைட்வேஸ் மூவ் ஆனதுனால நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு அ பையிங்ல இருந்துச்சு. புதன்கிழமை அந்த சீஸ் ஃபயர ஈரான் டினை பண்ணிருச்சு. அதனால அ ட்ரம்ப் வந்து ஒரு வார்னிங் குடுத்திருந்தாரு. என்ன வார்னிங்கு? ஈரான்ல இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நான் பாம்ப் பண்ணுவேன்ட்டு. அதனால ஆயில் பிரைஸ் அ புதன்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள ஒரு 10% இன்க்ரீஸ் ஆனதுனால நம்மளுக்கு கோல்டு வந்து செல்லிங் பிரஷர் ஆரம்பிச்சுருச்சு. அதனால பெட்ரோ டாலர்னால டாலர் ஸ்ட்ரென்த் ஆயிட்டே இருந்துச்சுனால நம்மளுக்கு கோல்டு வந்து வீக் ஆயிருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குங்கிறத இப்போ ஒரு டீட்டெயில் அனாலிசிஸா பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட்டு டே டைம் ஃப்ரேம் போயிட்டு, டே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு. டே டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் முதல்ல ட்ரா பண்ணிக்கணும். தெளிவா பார்த்தா மார்க்கெட் நமக்கு ஆ ஒரு ஹையர் ஜோன்ல வந்து கரெக்ட்டா நம்ம ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணி எல்லா இடத்துலயுமே மார்க்கெட் ஒரு வீக்கஸ்ட் ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணாம அங்க இருந்து எல்லா ட்ரெண்ட் லைனையுமே டேப் பண்ணி மார்க்கெட் கீழ விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குங்கிறத இப்போ டே ஃப்ரேம்ல பார்த்தா, இப்போ நெக்ஸ்ட் வீக்ல செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆ ஒரு ஆ செல் சைட் லிக்விடிட்டிய நம்ம இப்போ ஆரம்பிப்போம். நம்ம எப்பவுமே சொல்ற செல் சைட் லிக்விடிட்டி 3 வாரமா சொல்லிட்டு இருந்தது. மே 24லேருந்து சொல்லிட்டு இருந்த ஒரே செல் சைட் லிக்விடிட்டி என்னன்னா 3960ங்கிற ரேஞ்சு. நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு எஃப்ஓஎம்சி நியூஸ் இருக்கிறதுனால நம்மளோட செல் சைட் லிக்விடிட்டி ரேஞ்ச் வந்து நம்ம இப்போ மாத்திடுவோம். மேஜர் செல் சைட் லிக்விடிட்டி ரேஞ்ச. அத வந்து நான் இந்த ஏரியால வந்திருக்கேன். இது டே ஃப்ரேம்ல நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் 3882 அந்த ரேஞ்சில தான் நம்மளுக்கு செல் சைட் லிக்விடிட்டி இருக்கு. நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எல்லாத்தையுமே வரைஞ்சிடலாம். ஓகே. 4 ஹவர்ல நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நான் ட்ரா பண்ணுவோம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் இப்போ நம்ம ட்ரா பண்ண போறோம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த ஏரியாவ எடுத்திருக்கோம். ம். ரெசிஸ்டன்ஸும் அப்புறம் நம்மளோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நமக்கு தேவை. which is the 2வது ரெசிஸ்டன்ஸ். நம்ம 2வது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோனை இப்போ ட்ரா பண்ணணும். முதல் சப்போர்ட் ஜோன் இந்த ஏரியாவ எடுத்து
சப்போர்ட் ஜோன் ஏரியா. உங்களோட 2வது சப்போர்ட் ஜோன் ஏரியாவா தேர்ட் கேட்கும். ஓகே. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்று இந்த கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம அந்த டைம் ஃப்ரேம்லேயே பிவோட்டல் பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சிக்கலாம். டைம் ஃப்ரேம் போயிட்டு நம்மளுக்கு இந்த ஏரியாவில் எல்லாமே கரெக்டாக நம்மளோட சப்போஸ் ஒன் 1 and 2 எல்லாமே கரெக்டாக இந்த இடத்துல டேப் ஆயிருக்கான்னு ப்ரீவியஸ் வீக்கில் செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். மார்க்கெட் எல்லாமே அந்த இடத்துல தான் நமக்கு ப்ரீவியஸ் வீக் எல்லா வீக்லேயுமே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த இடத்த மார்க் பண்ணிடணும். Resistance 2, resistance 1, support 1, support 2, support 1, support 2, resistance 1 and resistance 2. இதில் நம்ம இப்போ பிவோட்டல் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கும். நம்ம பிவோட்டல் பாயிண்ட் எதனால் கண்டுபிடிக்கணும்னா பிவோட்டல் பாயிண்ட் எங்களுக்கு போன வாரம் சொன்ன மாதிரி 4006ங்கிற ஒரு ரேஞ்சில் மார்க்கெட் அதை டேப் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணாதனாலும் நமக்கு அந்த ஏரியாலேயே மார்க்கெட் கீழேயும் மேலே ஃப்ளக்சுவேட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை பிரேக் பண்ணணும். இல்லை மார்க்கெட் அந்த ஏரியாவை பிரேக் பண்ணோடனே நமக்கு அங்கேருந்து ஒரு பையிங்லேயே தான் இருந்துச்சு மார்க்கெட். அதே மாதிரி இந்த வாரத்தில் நம்ம ஒரு பிவோட்டல் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளோட இந்த வார பிவோட்டல் பாயிண்ட் என்னதுன்னா 4040. நம்ம அதில் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சிடலாம். 4030 அதை அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு 4040 பிவோட்டல் பண்ணிருக்கோம். பிவோட்டல் பாயிண்ட் இந்த பிவோட்டல் பாயிண்ட் எதுக்காண்டி எடுத்துருக்கோம்னா கரெக்டாக இந்த ஏரியாவில் தான் மார்க்கெட் நிறைய தடவை டேப் ஆயிருக்கா. இந்த ஏரியா தான் நம்மளுக்கு எய்தர் பை சைட் ஆர் செல் சைட் போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த ஏரியாவில் அதிக தடவை சப்ஸ்டெயின் ஆகி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல தான் நிறைய தடவை என்ன ஆயிருக்கு. அதை வந்து நம்ம 1 hour கேண்டில் செக் பண்ணோம். 30 நிமிஷம் செக் பண்ணிட்டு நம்ம 4 hour கேண்டில் நெக்ஸ்ட்டு என்ன நடக்குன்னு அதையும் செக் பண்ணிடுவோம். ஓகே, 30 நிமிஷம் கேண்டிலையும் செக் பண்ணிடுவோம். நமக்கு இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குன்ட்டு எங்களுக்கு இந்த ஏரியாவில் தான் அதிகமாக பிவோட்டல் பாயிண்ட் இருக்குது. இப்போ 4 hour போயிட்டு நம்மளால நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷனோட எல்லாத்தையுமே செக் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகும் இங்கேருந்து அதுக்கே கோல்டோட மெயின் என்னென்ன ரீசன்லாம் இருக்குன்னு ஒரு டைப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேஜர் ரீசன் என்னெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோல்ட் இதர் பை சைட் மூவ் ஆகுமா செல் சைட் மூவ் ஆகுமான்னு பார்த்தேன். கோல்ட் நெக்ஸ்ட் வீக் மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும், செல் சைட் மூவ்மெண்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் செல் சைட். நெக்ஸ்ட் வீக் கோல்டு வந்து செல் சைடு தான் மூவ் ஆகும். செல் சைட் ரீசன் வந்து என்னென்னாங்கிறது இப்போ டைப் பண்ணிப்பேன். போன வாரம் நம்ம டைப் பண்ண மாதிரியே தான். முதல் ரீசன் வந்து ஆயில் ப்ரைஸ் ஹைக் due to Middle East tension. Okay, another reason is also ரெண்டாவது ரீசன் என்னன்னா போலியம் சி நியூசஸ்
ஆம். நம்மளுக்கு வெட்னஸ்டே இருக்கு. ஓகே. வெட்னஸ்டே இருக்கு. இந்த நியூஸ்ல நம்மளுக்கு எதெல்லாம் எதிர்பார்க்க முடியும்னா, எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, ஓகே. இதுல வந்து ஹை ப்ராபபிலிட்டியா இ ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி ஹை ப்ராபபிலிட்டி ஹை ஹையா ஓகே. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டட் செப்டம்பர் ஆர் டிசம்பர். இதுக்கு முன்னாடி செப்டம்பர் பர்சன்டேஜ் வந்து 60 போன வாரம் பார்க்கும்போது 60% இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து 85% இருக்குது. நம்மளுக்கு வந்து செப்டம்பர்லயே ரேட் ஹைக் பண்றது. டிசம்பர்ல அது வந்து ஒரு 90-95% கன்ஃபார்மா இருக்குது. ஓகே. இதுக்கப்புறம் மெயினா வர்றது என்னன்னா, யுஎஸோட பாண்ட். யுஎஸோட பாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகும். பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஹையா இருக்கு. ப்ரீவியஸ் வீக்லேயே நம்ம செக் பண்ணும்போது டிஃபரன்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 0.06 to 0.16 வரைக்கும் இருந்துச்சு. ஓகே. இதுதான் மேஜராக இருக்கிற நியூஸஸ். மேஜராக இருக்கிற வால்டே இது கோல்டு வந்து செல்லாக்கூடிய மெயின் ரீசன்ஸு. ஓகே. இப்போ இதில் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகலாங்கிறத ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டு இதோட ஹையையும் நம்மளோட லோவாக இருக்க 3960 ரேஞ்சு எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம 4000 எடுத்துக்கலாம். சரிங்களா? 3000 இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிறது. ஓகே. கொஞ்சம் கீழே இருக்கிறேன். இங்கே எந்த லோ எடுத்துக்கிடுவோம். ப்ரீவியஸ் லோ எடுத்திருக்கேன். இப்போ உள்ள ஹை எடுத்திருக்கேன். ஹையை லோவை எடுத்திருக்கேன். ஹையை லோவை எடுத்ததில் நம்மளுக்கு இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக நம்மளோட ஜோன் வந்து கரெக்டாக இப்போ வந்து 0.5 இருக்குது. மார்க்கெட் இங்கே இருக்குது. மார்க்கெட் இந்த ஏரியாவிலேருந்து நான் ஒரு பார்த்து இதில் வரைஞ்சது. மார்க்கெட் இந்த ஏரியாவிலேருந்து டேரெக்டாக மேலே போயிட்டு இங்கேருந்து இங்கே ரிவர்ஸ் ஆகும் மார்க்கெட். நம்மளோட பிவோட்டல் பாயிண்ட்டுக்கு வரலாம் ஃபர்ஸ்ட். இது ஒரு ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஆனால் நம்ம ப்ராபபிலிட்டி வந்து செக் பண்ண முன்னாடி ப்ரீவியஸ் வீக்கில் என்ன நடந்துங்கிறதையும் 1 ஹவர் கேண்டில் செக் பண்ணியிருக்கணும். ப்ரீவியஸாக 2 வீக்ஸில் நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்த வாரம் போன வாரம் நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி அதுக்கு முந்தின வாரமும் நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, கேப் டவுன் ஆனதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே மார்க்கெட்டில் வந்து ஆயில் ப்ரைஸ் ஹைக்காக இருந்துச்சு. சண்டே இல்லை அதுக்கு முந்தின நாள் வந்து ட்ரம்ப்போட நியூஸை பொறுத்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஆயில் ப்ரைஸ் ஹைக் ஆயிடுச்சு. அதனால நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஒரு செல்லிங் ப்ரெஷரோட தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வீக்கும் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, அதே மாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் எதிர்பார்க்கேன். மார்க்கெட் இருக்க நியூஸில் நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகக்கூடிய அதிக சான்ஸ் இருக்குது. இன்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 4040 இந்த ரேஞ்சில் கூட ஒரு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால என்னோட என்ட்ரி அங்கேருந்து நான் எடுத்து 4000 ஜோன் இல்லாட்டி நம்மளோட ப்ரீவியஸ் வீக் வந்த ஏரியா நான் எவ்வளோனா 4022 வரைக்கும் இருந்துச்சு. நான் 4016 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ப்ரீவியஸாக எனக்கு அந்த லோவில் தான் இருந்துச்சு 16. அந்த ஏரியா வச்சுப்பேன். அப்படி இல்லாட்டி மார்க்கெட் எனக்கு இன்னொரு இது இருக்கு. எப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பை ஆகி மார்க்கெட் கீழே வரைக்கும் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பிவோட்டல் பாயிண்ட்டை டேப் பண்ணி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கரெக்டாக நம்மளோட 4080ங்கிற ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் வந்து செல்லாத அதிக வாய்ப்பு.
இது வந்து 2வது ப்ராபபிலிட்டி செல்லுக்கு. கரெக்ட்டா 4080 இந்த ரேஞ்சையும் டேக் ஆஃப். ப்ரீவியஸா இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ச்சு. இங்க முத சப்போர்ட் ஜோன் எடுக்காம நம்மளோட பிவோட்டல் பாயிண்ட்ல வச்சிருக்கோம். மார்க்கெட் இங்கேருந்து மூவ் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணிட்டு கூட நம்ம கீழே வரும்போது கூட எடுத்துக்கலாம். 4080ங்கிற ரேஞ்சில் நம்ம செல் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் சொன்னோம். மொதல் பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு ப்ரீவியஸ் மார்க்கெட் இங்கேருந்தே ஓப்பன் ஆகி ஒரு செல் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் ஜோனை டேப் பண்ணி ரிவர்ஸ் ஆகி வரும்போது இங்கேருந்து நம்மளோட செல் எடுக்கலாம். ஓகேவா? இது ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி என்னன்னா நம்மளோட சப்போர்ட் ஜோனை பிரேக் டேப் பண்ணி ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி வரும்போது அங்கேருந்து நம்ம செல் எடுக்கலாம். இது எப்படின்னா இது கேப்டவுன் சினாரியோ. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு மார்க்கெட் கேப்டவுன் ஆகி நம்ம பிவோட்டல் பாயிண்ட்லேருந்து கீழே போய் நம்மளோட சப்போர்ட் ஜோனாக இருக்க 4030ங்கிறத மார்க்கெட் டேப் பண்ணிட்டு திரும்ப 4040ன்னு வரும்போது நம்ம அங்கேருந்து ஒரு செல் எடுக்கலாம். அதே இது 2வது சினாரியோ எங்கன்னா 4080ங்கிற ஜோனுக்கு மார்க்கெட் கரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனான 4080 80க்கு மேலே கொஞ்சம் 87 அந்த மாதிரி இருக்க நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் டேப் பண்ணி ரிவர்ஸ் ஆகும்போது 4080ல் நம்ம செல் எடுக்கலாம். இது மார்க்கெட் செல் ஆகக்கூடிய மேஜர் ஏரியா இந்த 2 ஏரியா தான். ஓகே. நம்மளோட நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு எதெல்லாம் அஃபெக்ட் ஆகுங்கிறத ஃபாரெக்ஸ் கேலண்டரில் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு மேஜராக மண்டே எதுவும் இல்லை, டியூஸ்டேயும் எதுவும் இல்லை. அதனால மார்க்கெட் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும். ஏதாச்சும் ஆயில் ப்ரைஸ் இல்லாட்டி வாரோட மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ஏதாச்சும் நியூஸ் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு வால்டைல் இருக்கும். இல்லாட்டி மார்க்கெட் நம்மளுக்கு சைட்வேஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு புதன்கிழமை வருது ஃபெடரல் ரேட் கட் எஃப்ஓஎம்சி ஸ்டேட்மெண்ட்டும் ஃபெடரல் ரேட் கட். இந்த ரேட் கட்டில் தான் நம்மளுக்கு மார்க்கெட் ரேட் கட்டை ஹைக் பண்ணாங்களா இல்லை பாஸ் பண்ணி இதே ஸ்டெபிலிட்டியாக எட்டு மூவ் பண்ண போகிறாங்களான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு அக்ரஷன் மூவ்மெண்ட் இருக்கும். எய்தர் பை சைடு ஆர் செல் சைடு. ஒன்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கோல்டு வந்து டைரெக்டாக ரேட் கட் பண்ணிட்டாங்கன்னா கோல்டு வந்து பை தான் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் கோல்டு பை ஆகுறதுக்கு அதிக சான்ஸ் இல்லை. ஏன்னா யூஎஸ்ல வந்து அதிகமாக இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால கோல்டு வந்து கீழே தான் உள்ள வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரேட் கட் ஹைக் தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ரேட் கட் ஹைக் பண்ணாமல் அதுலேயே ஸ்டெபிலிட்டியாக வச்சு மூவ்மெண்ட் பண்ணுவாங்க இன்னும் 2 மந்த்ஸு. இதுதான் மேக்ஸிமம் நம்மளுக்கு அடுத்து வருது என்னன்னா ஆயிலையும் செக் பண்ணுவோம். நம்மளுக்கு ஆயில் வந்து ப்ரீவியஸ் வீக் கரெக்டாக மண்டே நம்ம போன வீக்கே சொல்லியிருந்தோம் ஆயில் ப்ரைஸ் ஹைக் ஆயிருச்சு. இந்த வீக்லேயே நம்ம அதை தான் பார்ப்போம். நம்மளுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. ஓகே. ப்ரீவியஸ் வீக் நம்மளுக்கு கரெக்டாக லோலேருந்து எடுத்து ஹைக்கு வச்சாலே நம்மளுக்கு 13% நம்ம ட்ரம்ப் வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சு பார்த்தா கூடயுமே நம்மளுக்கு புதன்கிழமை ட்ரம்ப்போட வார்னிங் அப்புறம் மட்டுமே மார்க்கெட் நியர்லி 8% 9% வந்து மார்க்கெட் மட்டும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இது போக டிஒய்டிஎக்ஸில் நம்ம மார்க்கெட்டை இப்போ செக் பண்ணுவோம். டிஒய்டிஎக்ஸ்லையும் பார்த்தா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் கரெக்டாக இங்கேயுமே மார்க்கெட் நம்மளோட ஒரு என்ட்ரி பாயிண்டில் தான் இருக்குது. தெளிவாக பார்த்தா மார்க்கெட் நம்மளுக்கு அதோட ப்ரீவியஸ் ஹையாக 4 ஹவர் ஹையை கரெக்டாக பிரேக் பண்ணி ஒரு லிக்விடிட்டி வச்சிருக்கு. நம்மளுக்கு மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் இருக்க ப்ரீவியஸ் லிக்விடிட்டி ஏரியாவாக இருக்கிறத அதை தான் மார்க்கெட் போய் கலெக்ட் பண்ணுது. ஓகே. அந்த ஏரியாவை நம்ம இருக்கும் 1 ஹவர் கேண்டில் 1 டே கேண்டில் மாற்றுவேன். ஓகே. 1 டே கேண்டில் மாற்றினா நம்மளோட ப்ரீவியஸ் ஹையாக இருக்கிறது
102.31 மார்க்கெட் இங்கே வரைக்கும் போக ஹையர் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. மண்டே மார்னிங் எடுத்த உடனே மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகிறதுக்கும் ஹையஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது இந்த ஏரியா. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிருச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப இந்த ஏரியா வந்துட்டு இங்கே அடுத்து அதோட ப்ரீவியஸ் ஹையாக இருக்க இந்த ஏரியாவுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸாக மார்க்கெட் இந்த இடத்த தான் ஒரு பிவோட்டல் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கு. அந்த இடத்த மார்க்கெட் ஏற்கனவே பிரேக் பண்ணி அதுலேருந்து மேலே போயிடுச்சு. ஹாரிசான்டல் லைன் அதில் வரையுது, நீங்களே செக் பண்ண உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் வச்சிருக்கு. அந்த பாயிண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணி கரெக்டாக இங்கேருந்து தான் ஒரு பையிங் ஜோனுக்கு டிஒய்டிஎக்ஸ் மாறி இருக்கு. மேஜராக பார்த்தோம்னா இந்த டிஒய்டிஎக்ஸ் மூவ் பண்ணதும் கரெக்டாக நம்மளுக்கு மண்டே மார்னிங் ப்ரீவியஸ் வீக்லேருந்து அந்த ஆயில் ப்ரைஸ் ஹைக் ஆனதுலேருந்து தான் கரெக்டாக மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. எல்லாமே மார்க்கெட் அந்த லாஸ்ட் ஆயில் ப்ரைஸ் ஹைக் ஆகும்போதே தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. அப்போனா நெக்ஸ்ட் வீக் நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணது எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா மார்க்கெட்டில் மேக்ஸிமம் நம்ம அதிகமாக எதிர்பார்க்குறது எதெல்லாம் எதிர்பார்க்கலாம்னு இந்த நியூஸ் வந்தால் மார்க்கெட்டில் என்ன ஆகும். ஆயில் ப்ரைஸ் ஹைக் ஆனால் நம்மளுக்கு 2 பாசிபிலிட்டிஸ். பாசிபிலிட்டிஸ் டேரெக்டாக ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் 4040ங்கிற ஜோன்லேருந்து கீழே உள்ளது வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா மார்க்கெட் நம்மளுக்கு ப்ரீவியஸ் வீக்கில் நடந்த மாதிரியே ஒரு 4080 ஜோன் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கீழே உள்ள வாய்ப்பு இருக்குது. இது 2வது பாசிபிலிட்டிஸ். மேக்ஸிமம் எஃப்ஓஎம்சியில் மிக்சடு ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹை வால்டேயில் ஒரு குறிப்பிட்ட டைம்ஸாக இருக்கும். அப்புறம் மார்க்கெட் லிமிட்டடாக மாறிடும். இதில் எஃப்ஓஎம்சி ரேட் பண்ணது ஹையஸ்ட் பண்ணதுக்கு தான் 85% வாய்ப்பு இருக்குது. பண்ணாங்கன்னா யூஎஸ் பாண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். அதனால கோல்டுலேருந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாண்டுக்கு மூவ் ஆகும். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ரிட்டர்ன்ஸுமே கிடைக்காது. ஓகே, இதே மாதிரி டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோன்னா ட்ரேடிங் தமிழில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரேடிங்குள்ள எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரேடிங் மென்டர்ஷிப் கிடைக்கும். ட்ரேடிங்கோட விஐபி சிக்னல்ஸ் எதுனாலுமே நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக எதுனாலும் என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ.